வணக்கம். இந்த பதிவில் நம்ம 2 பயாலஜி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போகிறோம். முதல் கேள்வி பாருங்க. தாவரங்களில் எந்த வகை திசுக்கள் இலைகளில் இருந்து உணவை சேமிக்கும் இடத்திற்கு கொண்டு செல்ல பயன்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தாவரங்களில் இலைகளில் தான் உணவு மற்றும் சர்க்கரை கனிமங்கள் எல்லாமே உருவாகும். அதை எல்லாத்தையுமே புளோயம் அப்படிங்கிற திசுவின் வழியாக தாவரத்தினுடைய அனைத்து பகுதிகளுக்குமே என்னது கொண்டு செல்ல பயன்படுகிறது. இந்த புளோயம் இந்த சர்க்கரை மற்றும் உணவுப் பொருட்களை தாவரத்தினுடைய மேல் பகுதிக்கும் கீழ்ப்பகுதிக்கும் கொண்டு செல்லும். 2 திசைகளிலுமே என்னது கொண்டு செல்லக்கூடியது. புளோயம் சல்லடை வடிவ குழாய்களாக இருக்கும். அடுத்து 2வது கேள்வி பார்ப்போம். தாவரங்களில் எந்த வகை திசுக்கள் நீரையும் கனிமங்களையும் கடத்துவதற்கு பயன்படுகிறது? இந்த கேள்வியில் கவனிங்க. முதல் கேள்வியில் உணவை இலையிலிருந்து கடத்தக்கூடியது. இந்த கேள்வியில் நீரையும் கனிமங்களையும் கடத்துவதற்கு பயன்படக்கூடிய திசு கேட்டிருக்காங்க. நீரும் கனிம கரைசல்களும் தாவரங்களுக்கு வேரின் வழியாக தான் செல்லும். அப்ப கீழிருந்து மேல் நோக்கி ஒரே திசை வழியாக நீரையும் கனிம கரைசல்களையும் தாவரங்களுடைய பகுதிக்கு கொண்டு செல்லக்கூடிய திசு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைலம். இந்த சைலம் சல்லடை வடிவ குழாய் கிடையாது. இது ஒரு வலுவான அமைப்பு. சரிங்களா? புளோயத்துக்கும் சைலத்துக்கும் உள்ள வேறுபாடு உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். தேங்க்யூ.